பார்ட்டிக்கல் தோ, இந்த தோ அப்படிங்கிறத எது எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அண்ட், மற்றும் அப்படிங்கிறதுக்கு உபயோகப்படுத்துவோம். மற்றும் மற்றும் அப்படிங்கிறதுக்கு உபயோகப்படுத்துவோம். ஆனால் இந்த தோவை உபயோகப்படுத்தும் போது அது ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட்டாக இருக்கணும். எதுவும் தவறி போயிடக்கூடாது. இப்போ ஒரு 3 பொருள் வாங்கினோம்னா 3 பொருளையும் சொல்லிடணும். 5 பொருள் வாங்கினோம்னா 5 பொருளையும் சொல்லிடணும். 2 தான் வாங்கினோம்னா 2ஐயும் சொல்லிடணும். அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட்டை குறிப்பிடும்போது, எதுவும் விட்டு போயிடாமல் குறிப்பிடும்போது இந்த அந்த தோவை நம்ம உபயோகப்படுத்துவோம். இப்போ பான் தோ, கேக்கி தோ, குக்கி ஓ கை மாஷிதா. பேக்கரிக்கு போனீங்களே, என்னென்ன வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால், என்ன வாங்கினோமோ அத்தனை லிஸ்ட்டையும் முழுமையாக ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாஸ்டிபிள் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட் லிஸ்ட், அந்த லிஸ்ட்டை நம்ம சொல்லணும். இப்போ வந்து என்ன பிரெட் மற்றும் கேக் மற்றும் குக்கீஸ் வாங்கினேன், குக்கீஸ் ஆகியவற்றை வாங்கினேன். இந்த ஓவை நான் அப்புறமா சொல்கிறேன், அடுத்த இதில் சொல்கிறேன் ஓங்கிறத, இந்த பார்ட்டிக்கில். இப்போ இந்த தோங்கிறது இது மூணுத்தையும், இது கம்ப்ளீட் லிஸ்ட் முடிஞ்சிருச்சு. பேக்கரிக்கு போனோம், இது மூணுத்தையும் வாங்கியிருக்கோம். ப்ரெட்டு, பேன்னா ப்ரெட்டு, கேக்கு இந்த கேக்கு, குக்கீஸை வந்து குக்கி அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் நான் வாங்கினேன் அப்படின்னு. இன்னொன்று, கடைக்கு போனீங்களே, என்ன வாங்கினீங்க? வத்தாஷிவா சக்கானா தோ எஸ்ஐ ஓ கைமாஷிதா. சக்கானானா மீன், எஸ்ஐனா காய்கறி. நான் மீன் மற்றும் காய்கறிகள் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் மீன் மற்றும் காய்கறிகள் வாங்கினேன். ஸோ ஒரு எக்ஸாஸ்டிபிள் லிஸ்ட் இங்கே இருக்குது. மீனும் காய்கறியும் தான் வாங்கணும், வேறு எதுவும் வாங்கலை, வேறு எதுவும் விட்டு போகலை. ஸோ இந்த கம்ப்ளீட் லிஸ்டிங்கை குறிப்பிடும்போது மற்றும் அப்படின்னு போடுறதுக்கு இந்த தோவை நம்ம உபயோகப்படுத்துவோம். இது வந்து ஒரு யூசேஜ் இந்த பார்ட்டிக்கல் தோவோடது. ரெண்டாவது என்ன அப்படின்னா வித், அதாவது டுகெதர், யாரோடையாவது அப்படின்றது. அல்லது ஓடு இவரோடு, ரோடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஓடு அப்படிங்கிறத நம்ம இது சொல்கிறதுக்கு தோவை உபயோகப்படுத்துவோம். இம்மோத்தோவா ஹாஹா தோ இஷோனி கைமோனோனி இக்கிமாஷிதா. இமோத்தோ தங்கை, என்னோட தங்கை அப்படின்னு அர்த்தம். அடுத்தவங்க தங்கையாக இருந்தால் இமோத்தோ சான்னு சொல்லியிருக்கணும். இப்போ அவங்க தங்கை அம்மாவோடு ஒன்றாக, இஷோனினா டுகெதர்னு அர்த்தம். இஷோனினா டுகெதர், இஷோனி அப்படின்னா அம்மாவோடு, தங்கை அம்மாவோடு, வித் மதர். இஷோனி கைமோனோனா ஷாப்பிங்னி இக்கிமாஷித்தா, ஷாப்பிங்க்கு போனாள். தங்கை அம்மாவோடு, இந்த ஓடு தான் இந்த தூ. யாரோடு? வித், ஒன்றாக, டுகெதர், ஒன்றாக. ஷாப்பிங் சென்றாள், கடைக்கு சென்றாள். இந்த ஓடு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வித். மை சிஸ்டர் வெண்ட் வித் மை மதர். சிஸ்டர் வெண்ட் டு ஷாப்பிங் வித் மை மதர். அந்த வித் அப்படின்றத சொல்கிறது, யாரோடு அப்படின்னு சொல்கிறது. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள், கனோஜோ அவள், தோமோதாச்சின்னா என் நண்பர்களை குறிக்கும். நண்பன் அல்லது தோழி, இங்கே தோழினே வச்சுப்போம். தோழியோடு. எய்கா அப்படின்னு சொன்னால் சினிமா. ஓ மீமாஷிதானா பார்த்தாள். அவள் தோழியோடு சினிமா பார்த்தாள். சினிமாவை பார்த்தாள். அவள் தோழியோடு சினிமா பார்த்தாள். ஓடு அப்படின்னு வருது. இந்த தோமோதாச்சி தோ வித் ஃப்ரெண்ட், வித் ஹர் ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். அவள் இந்த வித் அப்படி, அவள் ஃப்ரெண்டோடு சினிமா பார்த்தாள். இப்போ ரெண்டாவதாக ஓடு, அது யாரோடு, எதோடு அப்படின்னு சொல்கிறது, இந்த சேர்த்து சொல்லுதல், டுகெதர் அப்படின்னு சேர்த்து, ஒன்றாக அப்படின்னு சேர்த்து சொல்கிறத அந்த தோவை யூஸ் பண்ணுவோம். அடுத்து மூணாவது கொட்டேஷன்.
அதாவது ஒரு நம்ம வந்து ஏதாவது பேச்சு அப்படின்ற அந்த டயலாகை வந்து இந்த கோட்ஸ்குள்ளே போடுவோம். இந்த கோட்ஸ்குள்ளே போடும்போது அதை நம்ம வந்து இப்படி போட்டுட்டு என்று கூறினார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த என்று அப்படிங்கிற அந்த அர்த்தம், என்று அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இதில் இந்த தோவை நம்ம உபயோகப்படுத்துவோம். தனக்கா சான்வா ஒஹாயோ தோ ஈமாஷ்தா. தனக்கா அவர்கள் ஒஹாயோ காலை வணக்கம் என்று கூறினார். இப்போ இங்கே வந்து என்னென்னா, இந்த மொழியில் நம்ம வந்து ஒரு டயலாகை இந்த கோட்ஸ்குள்ளே போடாமல் இப்படி மேலே இப்படி ஒரு ப்ராக்கெட், இது முடிவில் இப்படி ஒரு ப்ராக்கெட் இப்படி தான் குறிப்பிடணும். இந்த மாதிரி கோட்ஸ் வராது அதில். ஸோ இதை பார்க்கும்போது இது இந்த அடைப்புக்குள்ளார இருக்கிறது இவங்க சொல்கிற அந்த ஒரு டயலாக்னு எடுத்துக்கணும். தனக்கா சான்வா ஒஹாயோ தோ ஈமாஷ்தா. ஸோ மிஸ் தனக்கா இல்லை மிஸ்ஸஸ் தனக்கா இல்லை மிஸ்டர் தனக்கா ஏதோ ஒன்று. தனக்கா தனக்கா ஒஹாயோ. மிஸ்டர் தனக்கா செட் குட் மார்னிங். மிஸ் தனக்கா செட் குட் மார்னிங். தனக்கா அவர்கள் காலை வணக்கம் என்று 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 சொன்னார் அல்லது என்று கூறினார். இந்த என்று அப்படின்னு அந்த ஒரு கொட்டேஷனை குறிக்கிறதுக்கு என்று அப்படின்னு சொல்கிறத தோவை யூஸ் பண்ணி சொல்லணும். இதான் அதோட 3வது யூசேஜ். தோக்கு இவ்வளோதான் மொத்தத்தில் யூசேஜ். ஸோ முதல்ல வந்து என்ன பண்ணாங்க, ஒரு எக்ஸாஸ்டிபிள் லிஸ்ட், அதாவது அனைத்தையுமே இன்க்ளூட் பண்ணின ஒரு கம்ப்ளீட் லிஸ்டிங்கை குறிக்கும்போது மற்றும் அப்படின்னு போட்டு ஏதோ 2 பொருளோ 3 பொருளோ 5 பொருளாக இருந்தாலுமே மற்றும் அப்படின்னு போட்டு சொல்கிறதுக்கு இந்த தோவை யூஸ் பண்ணோம். ரெண்டாவதாக ஓடு, யாரோடு, எதோடு அப்படின்னு ஏதோ ஒருத்தரோடு ஒன்றாக ஏதோ ஒரு காரியத்தை செய்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ஓடு அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணோம். அடுத்த 3வது இந்த கொட்டேஷன், ஏதாவது ஒரு சொல்லப்பட்ட அந்த வாய்மொழியை வந்து என்று கூறினார், என்று சொன்னார் அப்படின்னு அந்த என்று அப்படின்னு குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம். இதுதான் தோவோட யூசேஜ்.